கொண்டு கொண்டு பேரும் சேர்ந்துதான் என்ற உயிரை சாப்பிட்டவருக்கு ஒரு நீதி வேணும், ஒரு நீதி வேணும் என்ற உரிய வைக்க வந்தது ஐயா. அதோடு வைக்க போகிறேன் சேர்த்துட்டு வேணும். யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேசத்திலே ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். தேசிய கல்வியற் கல்லூரிக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு காணி தொடர்பான ஒரு காணி பிணக்கிலே இந்த ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கின்றது. காணி பிணக்கின் காரணமாக 59 வயதான ஒருவரை, அதாவது 2 பிள்ளைகளின் தந்தையான ஒருவரை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். சம்பவம் தொடர்பாக தெரிய வருவது என்னென்னு சொன்னால், 59 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையவர் என்பவர் அந்த கோப்பாய் கல்வியற் கல்லூரிக்கு அருகாமையிலே ஒரு தோட்டக்காணி வைத்திருந்திருக்கிறார். தோட்டக்காணியிலே தண்ணி பாய்ச்சி கொண்டிருந்த நேரம்தான் காணிக்கு அயலிலே வசித்தவர்களுடைய 3 சகோதரர்கள், அதாவது அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், அவர்களுக்கும் இந்த வயதானவருக்கும் இடையிலே தொடர்ச்சியான ஒரு முகநிலை காணப்பட்டிருக்கின்றது. அவருடைய தோட்டக்காணிக்கும் அவருடைய பக்கத்து அயல் வீட்டுக்காரர்களுக்கும் இடையிலே ஒரு பாதை பிணக்கு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அதாவது டிப்பர் வந்து போறதுக்குரிய பாதையை அகற்றி தருமாறு அவர்கள் அந்த தோட்டத்து உரிமையாளர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு அவர் மறுத்து வந்து தன்னுடைய காணியை அகற்ற முடியாது என்று சொல்லி அந்த பிணக்கு 2 நாட்களாக நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இன்று அது ஒரு கொடூர சம்பவமாக அமைந்திருக்கின்றது. வைத்திருக்கத்தில் தொடங்கப்பட்ட பிணக்கானது கண்பட்டியால் அடித்து கொலை செய்யும் அளவுக்கு வந்து முடிந்திருக்கின்றது. தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்தவுடன் அதை போலீஸ் பிரிவினர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதன்பொழுது அங்கு இருந்தவர்கள் தலைமறைவாக இருந்தார்கள். அதாவது அதனுடைய குற்றவாளிகள் என கருதப்படும் சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருந்தார்கள். ஆனாலும் அதில் ஒரே சகோதரனை, அதாவது 3 சகோதரர்கள் இதில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதில் 2 சகோதரர்களை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர். ஏனையும் தலைமறைவாக இருப்பதாக தகவல் வருகின்றது. முதற்கட்ட ஆரம்பகட்ட விசாரணையின் போது ஏதாவது ஒரு காணி பிணக்கு, அதாவது பாதைக்கு ஏற்பட்ட ஒரு பிணக்கு இது கொலையில் வந்து முடிஞ்சிருக்கின்றது. அதுக்கும் அயல் வீட்டுக்காரர்களாகவே நடந்திருக்கின்றது. வெட்டியால் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தவர்களுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள், அதில் ஒருவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் மற்றவர் இங்கே, அதாவது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. அவர்களுடைய மனைவியார் என்ன கூறுகிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக செல்வரஞ்சன் கொஞ்சம் அடினான் தம்பியார் ஓடியன்னு சொன்னார். இந்த அடிபடின வந்து இந்த சின்னவர் ஓடியற டிப்பரால் இறங்கி அவனுக்கும் அடிச்சுக்கு கொல்லு வந்தான்னு சொல்லி போட்டு இங்கே வந்து பார்த்தா படுத்த வளர்க்கையில் நம்பட்டு பக்கத்தில் கூட தெரியா கொண்டு கொண்டு பேரும் சேர்ந்துதான் என்ற உயிரை சாப்பிட்டவருக்கு ஒரு நீதி வேணும், ஒரு நீதி வேணும் உரிய வைக்க வந்தது ஐயா. அதோடு வைக்க போகிறேன் சேர்த்துட்டு வேலைக்கு வந்து வாங்க செல்வரஞ்சன் செல்லத்துறை செல்வரஞ்சன் அவர் என் மாமா தான். இப்படி இந்த பாதை பிரச்சனையெல்லாம் தோட்டத்தில் ரஜ்ஜி ஒன்று எடுத்து அதில் அவைய பிடிச்சி ஒன்று அடித்து கொலை செய்தார். 2 தமையன் தம்பி 3 பேரும் சவரங்களை பிடிச்சுன்னு இருந்தாங்க. பாதை விட்டு தர சொல்லி பிரச்சனைப்பட்ட இடத்த மாமா கிளச்சி ஒன்று வந்து அதில் மம்பட்டியை பறிச்சு அடிச்சு அதில் வெளுத்தி கொண்டு இந்த பாதை இதில் போகிற பாதை வந்து பெரிய பாதையாக தெரிஞ்சு டிப்பர் போகிற அளவு. யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், விளாங்கல்ல யாராவது பிடிச்சிருக்கணும் போலீஸார் அவையிலையோ? இல்லை இது இதுவரை எங்களுக்கு தெரியலை. நம்ம இதில் 2 ஆளை பிடிச்சிருக்கோமோ, அதில் ஒரு ஆளை பிடிச்சிருக்கு. அவர் தமையன் அண்ணாவை பிடிச்சிருக்கோம் மறைஞ்சு. கொஞ்சம் கரையா
என்னண்ணா? ஓகே ப்ரோ, பார்த்து கொண்டு இருக்கிற போடுங்க ப்ரோ. என்னண்ணா? விவாத பதிவுகள் இருக்காது, அதில் இருக்கே இருக்கும். வாடகை தானே இருக்கு. இப்போ போய் டே அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க. அது 56 நிமிஷம் இல்லை தான். நான் ரோட்டில் தான் விட்டுட்டு வந்தேன். நான் ரோட்டில் தான் விட்டுட்டு வந்தேன். ஆக்சுவலாக இறக்கி விடுவாங்க, தூக்கி விடுவாங்க. என்னண்ணா? ஓகே ப்ரோ, பார்த்து கொண்டு இருக்கிற போடுங்க ப்ரோ. என்னண்ணா? Thank you.